மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்துவிட்டார். உங்களை காண தமிழகத்திலே நல்லாட்சி மலர்ந்திட, தாய்மார்களுடைய பெண்களுக்கான பாதுகாப்பு தந்திட 2 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை கற்பை சூறையாடக்கூடிய கஞ்சா ஆட்சிக்கு முடிவு கட்டிட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அன்பு தலைவர், உங்கள் தலைவர் இதோ ஏசி உங்களுக்காக இரட்டை தரத்திலே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களின் எழுச்சி நாயகன், தமிழகத்திலே 108 ஆம்புலன்ஸ் சட்டத்தை கொண்டு வந்து விபத்தில் பல லட்சம் உயிர்களை காப்பாற்றிய அன்பு தலைவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நோக்கி கையசைத்து வந்து கொண்டிருக்கிறார். இரட்டை இலட்சணத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களிடத்திலே வெற்றி வேட்பாளர் திரு KP கந்தன் அவர்கள் உரையாற்றுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சோழிங்கநல்லூர் வேட்பாளர் KP கந்தன் மன்னனை ஆதரித்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் அமைவது காரணம். அண்ணன் வந்து இன்னைக்கு பேசுறதுல கண்டிப்பாக இந்த தொகுதி ஜெயிப்பது என்று மனசார மக்கள் விரும்புகிறார்கள். இது உறுதி செய்து விட்டார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அண்ணன் வந்து பேசுறதுக்கு வருகை தந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருப்பது. அதே போல டைம் இல்ல, அண்ணனை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தேர்தல் களப்பணிய சிறப்பு இந்த நிகழ்ச்சியின் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், அறிமுகமானவர், இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், உங்களில் ஒருவர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து இன்று உழைப்பால் உயர்ந்து இந்த பகுதி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு குறிப்பாக இந்த தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த இரு கரங்களை கூப்பி இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP கந்தன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே KP கந்தன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செஞ்சார் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வரணுமா வேண்டாமா? அவசியமா வேண்டும். நானும் ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறேன். அனைத்து தொகுதிகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அது நகர்ப்புறம், கிராமப்புறம், குக்கிராமம், சின்ன கிராமம், பெரிய கிராமம், விவசாயிகளை பார்த்திருக்கிறேன், நெசவாளர்களை, தொழிலாளர்களை, அரசு ஊழியர்களை, இளைஞர்களை, தாய்மார்கள், பெற்றோர்கள், அத்துணை தரப்பு மக்களையும் நான் பார்த்துட்டு வரேன். அனைவரும் ஒன்றை முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு
இந்த கையாளாகாத திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொள்வார். இது அவசியமானது. காரணம், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டிற்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும். இங்கே அதிகாரிகளே என்னுடைய தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். என் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி. இங்கே இருக்கின்ற என்னுடைய சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள், பெற்றோர்களுக்கு என்னுடைய செய்தி. தயவு செய்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். காரணம், உங்கள் பெண்கள், உங்கள் பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போன மாசமா கிருஷ்ணகிரியில் ஒரு மாவட்டம், தர்மபுரி பக்கத்தில் உள்ள மாவட்டம், இந்த மாவட்டத்தில் 2 வயசு குழந்தைய காணும். அப்பா அம்மா தேடினாங்க, கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் காணும். அடுத்த நாள் காவல்துறையில அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணதுல பார்த்தா அந்த 2 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2 வயசு பிஞ்சு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சா, அவன் திமுக கட்சியை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர் சங்கம் நிர்வாகி. போன மாசம் மேல்மருத்தூர் பகுதியில, மதுராந்தகம் பகுதியில 14 வயசு குழந்தைய காணும். 14 வயசு கண்டுபிடிக்கிறாங்க, தேடினாங்க, அப்பா அம்மா தேடினாங்க, இல்ல. பிறகு பார்த்தாங்க, 2 மிருகம், மனித மிருகம் போதையில எடுத்துட்டு ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிக்கிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் முழுவதும் காணும். காவல்துறையில தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் பக்கத்துல காட்டுல பிணமா கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். இருடா, ஏன் இப்ப பேசிட்டு இருக்கல. முக்கியமான செய்தி நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி, சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டியில ஆப்பாக்கம் ஒரு கிராமத்தில் 8 வயசு குழந்தைய காணும். தேடுறாங்க அப்பா அம்மா. பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, காணும். 3 மணி நேரமா தேடுறாங்க. 3 அழுதுட்டு வெளியில வருது. நானும் பார்த்தாங்க, அந்த குழந்தை எல்லாம் ரத்த காய கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் மார்பு கீறி வச்சிருக்கிறான். அந்த 8 வயசு குழந்தைய அந்த மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் அன்றாடும் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் நிலை, பெண் குழந்தைகளுடைய நிலை. நாளைக்கு இது நம்ம குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கும், உங்க பேர பிள்ளைக்கும், பேத்திக்கும் நடக்காது என்ன நிச்சயம்? அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த கையாளாகாத திமுக ஆட்சியை விரட்டி எறியுங்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு.
இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்களுடைய பையனுக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய பேர பிள்ளைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவிலேயே அதிக கஞ்சா, போத மாத்திரை, போத ஊசி, போத பவுடர், காக்கைன், ஹெராயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போத மாத்திரை பயன்படுத்துறானோ அத்தனையும் நகரத்துல மட்டும் இல்லாம கிராமத்துல, குக்கிராமத்துல, தெருவுல, பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல திமுக காரன் வித்துட்டு இருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகள் இதை பயன்படுத்த மாட்டான் என்ன நிச்சயம்? அதற்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை. இது அவசியமானது. அது மட்டுமல்ல, சோளிங்க நல்லூர் பேரப்பா அவ்வளவு அழகான பேர், இவ்வளவு அழகான பகுதி. KP கந்தன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் நாயக்கர் குடும்பம், பெரிய நாயக்கர் குடும்பத்தில். ஒரு காலத்துல இங்க எல்லாமே விவசாயம் தான், பகுதியில் விவசாயம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நமக்கு சென்னை மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரம். 1967 இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. 67 ஏன் சொல்றேன்னா, அப்பதான் திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில். 67 ஆட்சிக்கு வந்த திமுக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர். இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் மிச்சம் இருக்கு. 10,000 ஏக்கர் போயிடுச்சு. 10,000 ஏக்கரை திமுக கார கொள்ளடிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி நாசப்படுத்தி 6 மாதத்திற்கு முன்பு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 2,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்ட வேண்டும் என்று லஞ்சம் வாங்கி திமுக அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சென்று அந்த அனுமதியை நாங்கள் ரத்து செய்தோம். இப்போ அதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. 2,000 கோடி லஞ்சம், 2,000 கோடி ஊழல். என்ன? இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணைனா சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அத்தனையும் உள்வாங்கி அப்படியே இந்த தண்ணியை வச்சுக்கும். அதுல கிடைக்காத மீனா, எறா, லாப்ஸ்டர் என்னென்னமோ லட்சக்கணக்கான பறவைகள் வெளிநாட்டிலிருந்து, ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியா, எல்லா ஊர்ல இருந்து அவ்வளவு அழகான பறவைகள் வருது. நானும் என் பொண்ணுங்க, என் பேர பசங்க எல்லாம் அங்க கூட்டிட்டு போய் காமிப்பேன். பிளமிங்கோஸ், பெலிகான் போன்ற எத்தனையோ வலசை பறவைகள் எல்லாம் இங்க வந்து அழகா இருக்கும். ஆனா அதை குப்பை கூடமாக்கி குப்பைய போட்டு எரிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி நமக்கு நிலத்தடி நீர் எல்லாம் போயிடுச்சு. அதனால இந்த பகுதியில் வாழ்கின்ற அத்துணை மக்களும் நீங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் KP கந்தன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். உறுதியாக வருவார், உறுதியாக வருவார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா நானும் இந்த தொகுதியில் தான் என் வீடு இப்போதைக்கு இருக்கு. நானும் இந்த தொகுதியில் தான், இங்க ஓட்டு இல்ல, ஓட்டு டி நகர்ல இருக்கு. ஆனா என் வீடு இந்த தொகுதியில தான் இருக்கு. இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ECRல இருந்து, OMRல இருந்து, மடிப்பாக்கு, மேடவாக்கு, இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. ஆனால் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது நம் KP கந்தன் அவர்கள். மற்ற தொகுதியில் 40,000 வாக்குகள் வித்தியாசம், 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் KP கந்தன்
2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியிலே வெற்றி பெற இருக்கின்றார். இது அவசியமானது. இது அவசியமானது. இன்னைக்கு நேற்று காலையிலமா ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இந்த சட்டம் இந்தியாவில் உள்ள பெண்கள் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு சட்டம். விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2026. இது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. பெண்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போகின்ற மசோதா. இந்த மசோதாவை நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்து இந்த மசோதாவுடைய நகலை எரித்தார். ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு மசோதா, உங்களுடைய மசோதா, பெண்கள் ஆள வேண்டும், பெண்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், பெண்கள் எம்பி ஆக வேண்டும், பெண்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்ட மசோதாவை ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் முன்னேறக்கூடாது என்ற வன்மத்தோடு இந்த மசோதாவுடைய நகலை ஒரு முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்து எரிக்கின்றார் என்றால் இது தேச துரோகம், இது குற்றம். இதற்கு வழக்கு தொடர வேண்டும். அதே மசோதா இன்று மாலை டெல்லியிலே மக்களவையில் வந்தது. இந்த மசோதாவை, இந்த சட்டம் வர இருந்த அந்த மசோதாவை திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த சட்டம் வராமல் இந்த மசோதாவை தோற்கடித்து விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, இந்தியாவிற்கே ஒரு அவமானம். இதெல்லாம் பெண்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது பெண்களுக்கு அவமானம் மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுக்கு அவமானம். ஒரு சட்டம், உங்கள் உரிமை, பெண்கள் உரிமை, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருகின்ற சட்டத்தை திமுக தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் திமுகவை புறக்கணியுங்கள், புறக்கணியுங்கள். ஆள தகுதி இல்லாதவர்கள். இது அவசியமா செய்யணும். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன காரணம் ஏதோ வட மாநிலம் அதிக சீட்டு வந்துருமா, தென் மாநிலத்துக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைச்சிடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் வாயை தரனாலே பொய்ய தானே. இன்னொன்னு அவர் கணக்கு தெரியாது. எப்படியா குறைக்க முடியும்? இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும். அக்ராஸ் த போர்டு அனைத்து மாநிலங்களிலும் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, 50 விழுக்காடு இடங்கள், தொகுதிகள் அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். பீகாரில் 50 விழுக்காடு, மகாராஷ்டிரா 50 விழுக்காடு, கேரளா 50 விழுக்காடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இப்ப எல்லா மாநிலத்திலும் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். இதுல எப்படி அவங்களுக்கு அதிகமாகும், நமக்கு எப்படி குறையும்? எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராட், 420, ஒரு பொய். ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லாமா? அதனால்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பெண்கள் இதற்கு கோபப்பட வேண்டும். திமுக மீது வெட்கப்பட வேண்டும். திமுக மீது கோபப்பட வேண்டும். காரணம், உங்கள் உரிமைகளை பறித்த திமுகவை தமிழ்நாட்டு பெண்களே மன்னிக்காதீர்கள். இவர்கள் ஆள தகுதியற்றவர்கள். இந்த சட்டம் இன்று நிறைவேறியிருந்தால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள், மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த 39 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயரும். அப்போ 20 பெண்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்து டெல்லிக்கு சென்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள். இன்னைக்கு வெறும் 5 பேர் தான் இருக்கிறார். 39 பேர்ல வெறும் 5 பேர் தான் பெண். அதுல ஸ்டாலின் அவங்க தங்கச்சி ஒண்ணு. அவருக்கு அவர் தங்கச்சி மட்டும் எம்பி ஆகணும். பாட்டாளிகள் நீங்க எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. உழைக்கின்ற சமுதாயம் எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. பெண்கள் எல்லாம் எம்பி ஆகக்கூடாது, எம்எல்ஏ ஆகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு வன்மம். புரிந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. திமுக ஆட்சினா லஞ்சம், ஊழல் 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 எல்லாத்துக்கும் கொள்ளடிச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய மின் கட்டணம் கரண்ட் பில்ல 6000 ரூபாய் குறைப்போம். யார் சொன்னது? ஸ்டாலின் அவர்கள். குறைச்சாங்களா? 56 விழுக்காடு உங்களுடைய மின் கட்டணம் 4 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது. 56 விழுக்காடு. 1500 ரூபாய் கட்டினீங்க, இன்னைக்கு 2500 ரூபாய். ஸ்டாலின் சொன்னது நீங்க 1500 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்க பில்லு 900 ரூபாய் வரும்னு சொன்னார் ஸ்டாலின். ஆனா கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, வீட்டு வரியை ஏத்திட்டாங்க, சொத்து வரியை ஏத்திட்டாங்க, போக்குவரத்து ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, மண்ணெண்ணெய் ஏத்திட்டாங்க, பருப்பை ஏத்திட்டாங்க. எல்லா விலைவாசி ஏறிடுச்சு. உங்க சம்பளம் மட்டும் ஏறல, உங்க வருமானம் மட்டும் ஏறல. 6000 ரூபாய், 7000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னையா வருமானம், என்னையா குடும்பம் நடத்த முடியும்? இதை அனைத்து பாட்டாளிகளும் உழைக்கின்ற வர்க்கம், இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய KP கந்தன் அவர்களை வெற்றி பெற செய்யும். வெற்றி பெற இது அவசியமானது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. KP கந்தன் வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு KP கந்தன் அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற வழி இல்லை, அமைச்சர் ஆக்கணும். இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியை வரணும். வருமா? நிச்சயமாக வரும். என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகளும், என் தாய்மார்களும் முடிவு செய்தால் உறுதியாக நடக்கும். அவசியமாக. ஸ்டாலின் அவர்கள் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடக்கத்தில் 5 ஆண்டு காலம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களை வைத்து ஓட்டு கேட்டார். எடுபடல. ஏன்னா எதுவுமே செய்யல. அதன் பிறகு பிஜேபி பத்தி பேசி ஓட்டு கேட்டார். பிஜேபி வந்துருவாங்க, ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, அதிமுக ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துருவாங்க. நான் கேட்டேன், ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தல் எம்பி தேர்தல் இல்லை, இது எம்எல்ஏ தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க அந்த நாடாளுமன்றத்திலே இருக்கீங்க, சட்டமன்றத்துக்கு வாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் தான் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி, இது எம்எல்ஏ தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போட்டி அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் பேசுறதில்லை. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்னை பற்றியும் மிக மோசமா கொச்சையா பேசிட்டு வர்றார். அது அவர் ஸ்டாலின்னா அப்படிதான், திமுகனா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க டிஎன்ஏல இருக்கு, அவங்க ரத்தத்தில் இருக்கு. இப்ப இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் போடுப்பாங்க. தொண்டை ஏற்கனவே தொண்டை போயிடுச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் வா, இப்படி வா, ஓரமா வா. இப்படி என்னை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் மோசமான வார்த்தை. நேற்று தருமபுரிக்கு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். வந்து
என்ன வந்து சொல்றார், அன்புமணி என்ன அசிங்கமா, அன்புமணினா அசிங்கமா அவர் சொல்றார். ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா? ஸ்டாலின் ஆட்சினா அவமானம், அவமானம் எனக்கு சொல்ல தெரியாதா? ஒரு அவமானமான ஒரு ஆட்சி நடத்துறீங்களே ஸ்டாலின் அவர்களே. இல்ல ஸ்டாலின் அவர்களும் அவர் பிள்ளைய பத்தி எனக்கு பேச தெரியாதா? ஸ்டாலின் அவர்கள் அவர் பிள்ளைய வளர்த்த விதத்தை பத்தி எனக்கு பேச தெரியாதா? நானும் பேசுவேன், ஆனா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்படின்னா நான் பேச நாகரீகமான அரசியல் நாங்க நடத்துறோம். வளர்ச்சி அரசியலை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், விவசாயிகள் பிரச்சனையை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், நீர் மேலாண்மை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அதையும் நிறுத்திட்டாரு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எதை பத்தி தெரியுமா பேசுறாரு? 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசுறாரு. நம்ம 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருச்சா? ஆமா, அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் செய்த சாதனையை வைத்து வாக்கு கேட்க வேண்டும், அல்லது அவர் தேர்தல் அறிக்கையை வைத்து வாக்குகள் கேட்க வேண்டும். ஆனால் 8000 ரூபாய் கூப்பன், நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கின்ற என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு தரம் தாழ்ந்து நீங்க இருப்பீங்க, நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வீங்கன்னு நான் கனவோட நினைக்கல. 8000 கூப்பனை நம்பி நீங்க இருக்கிறீங்க, உங்க கடந்த கால ஆட்சியை நம்பி எல்லாம் இல்ல. அதுவும் 8000 கூப்பன் இப்ப ஏதோ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம் திமுகவில், போலி கூப்பன், டூப்ளிகேட் கூப்பன், அது ஏதோ கொடுக்கிறாங்களாம். பெண்களே, தாய்மார்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். இந்த கூப்பன் குப்பையில தூக்கி போடுங்க, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இன்னொன்னு, அந்த கூப்பன் உண்மையான கூப்பன் நீங்க வாங்கணும்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்போறது கிடையாது. அப்படி வாங்கினா கூட நீ திமுக காரனுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்ததான் அந்த கொடுப்பான். அது திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், உங்களுக்கு எல்லாம் வராது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் அனைவருக்கும் 10,000 ரூபாய் பணத்தை உங்கள் வங்கி கணக்கில் நேரில் நான் போடுவேன். 8000 ரூபாய் ஏமாத்து வேலை ஸ்டாலின் அவர்கள் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சமீபத்தில் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை வைத்து ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. அவங்க பேசுற மைக்ல பேசுறாங்க, என்னன்னா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பாலியல் வன்கொடுமை தான் இருக்கு, பெண்களை மானபங்கம் தான் செய்யறாங்க, போதை பொருட்கள் தான் நிறைய இருக்கு, இதை தவிர வேற என்ன இருக்கு? அட பாருங்களா, யாரு பேசுறது? பிரேமலதா பேசுறாங்க, முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பெண்களை பாலியல் வன்கொடுமை தான் இருக்குதா, பெண்களை மானபங்கம் செய்யறாங்க, அது மட்டும்தான் இருக்குதா, குழந்தைகளை கெடுத்து கொலை செய்யறாங்க, அது மட்டும்தான் இருக்குதா, போதை பழக்கம் அது மட்டும்தான் இருக்குதா, கஞ்சா அது மட்டும்தான் இருக்குதா, வேற எதுவுமே இல்லையா? நம்ம தலையெழுத்து இதெல்லாம் கேட்க வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் திமுக கூட்டணி. நம்ம கூட்டணி பலமான கூட்டணி, உறுதியான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி. இந்த பகுதியில் நிறைய குடும்பத்துக்கு பட்டா இல்லை இன்னும். நீங்களும் 2 தலைமுறை 3 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக கேபி கந்தன் அவர்களை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு பட்டா வழங்குவார், பட்டா வழங்குவார். ஏன்னா அதிமுக ஆட்சி வருவது உறுதியாயிடுச்சு. அப்போ கேபி கந்தன் அவர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால்தான்
உங்களுக்கு பட்டா கிடைக்கும். உங்க ஓட்டை வேற எங்கேயா போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டா கிடைக்காது. புரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். திமுக ஆட்சினமா, திமுக ஆட்சி ஒரே வார்த்தையில நான் சொல்றேன். டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க 5 பேர் இருக்கிறாங்கம்மா. பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யறவங்க ஒரு வாத்தியார் தான் இருக்கிறார். டாஸ்மாக் கடையில அந்த சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கு 5 பேர். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு வாத்தியார். தொடக்க பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார். குடிக்கிறதுக்கு கூட முக்கியத்துவம், படிக்கிறதுக்கு இல்ல திமுக ஆட்சியில். இதெல்லாம் சிந்தியுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு நீங்கள் எடுத்த முடிவு பண்ணிட்டீங்க, மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் அத்துணை பெண்களும் அத்துணை பெற்றோர்களும் இங்க எல்லாமே விவசாய பெருமக்கள் தான். ஊர்ல நிலம் வச்சிருக்கீங்க, ஊர்ல விவசாயம் இல்ல, தண்ணி இல்லாத காரணத்தால் தான் அங்கிருந்து இங்கே குடி வந்திருக்கிறீர்கள். அதனால விவசாயம் பெருக வேண்டும், ஊர்ல கிராமத்தில் விவசாயம் பெருக வேண்டும், நீர் திட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், புதிய நீர் திட்டங்கள் வர வேண்டும். இதுதான் இதில் அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் ஒரு விவசாயி. அதனால் நிச்சயமாக அவர் ஆட்சி வர வேண்டும், தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP கந்தன் அவர்கள் இங்கே மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியில் உள்ள அத்துணை பாட்டாளி சொந்தங்களும் அத்துணை உழைக்கின்ற வர்க்கம் அத்துணை பேரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP கந்தன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.